ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கம் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு 11 ஆனாலே காஃபி சாப்பிடணும் போல் ஒரு ஃபீல் வருங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவர் இருந்தாலும் இல்லைனாலும் நான் போட்டு குடிச்சிருவேங்க. அப்போ தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அப்பு இருந்தாலும் இப்படி தாங்க. நானும் அப்புவும் இந்த இடத்துல தான் உட்காந்து காஃபி சாப்பிடுவோம். நான் இல்லைனாலும் அப்பு என்னைய கூப்பிட்ருவான். அப்பு இல்லைனாலும் நான் அப்புவை கூப்பிட்ருவேன். 2 பேரும் உட்காந்து எதையாவது பேசிக்கிட்டே சாப்பிடுவோங்க. ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்பு நினப்பு வந்துருச்சு. சரி, மதியம் சாப்பாட்டு வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு 10 முட்டையை வேக வச்சுட்டேன். இவர் சொன்னார் சிம்பிளாக ஏதாவது செய்யுமா போதும் அப்படின்ட்டாங்க. சரின்னு நானும் சிம்பிளாக செய்யலாம் அப்படின்ட்டு தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலாம் மதியத்துக்கு. அது கூட வந்து சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம், எக்கு வேக வச்சிடலாம், போதும் நமக்கு இதுங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்களேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக போட்டுட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நார்மலாக எப்பொழுதும் போடுற மாதிரி உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வேக வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, சோம்பு இருக்குல்ல, அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த சோம்பை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கணும். அப்படி சேர்க்கும்பொழுது நல்லா மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். கடைசியாக ஒன்று சேர்ப்பேன், அது என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் மணி பிளான்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட் பண்ணி இந்த மாதிரி டப்பா, பாட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் போட்டு கிச்சனில் அரேஞ்ச் பண்ணி வைப்பேங்க. ரொம்ப எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி இயற்கையாக வீட்டுக்குள்ளார செடிகள் வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். இது 1 மந்த் ஆச்சு. நல்லா வந்து க்ரோவ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இது கூடயே வந்து முக்கியமாக சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, சோம்பு பொடி சேர்த்துட்டோமா, அதுக்கப்புறமேட்டு லெமன் எடுத்து ஆஃப் பிழிஞ்சு விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கை நல்லா பெரட்டி விட்டுட்டு டக்குன்னு இறக்கிடணும். அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டு பாருங்கள், தயிர் சாதத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சரின்னு அதை இறக்கி வச்சுட்டு ரைஸும் பக்கத்தில் நான் வச்சுட்டேன். ரைஸ் வேகங்குள்ளாட்டி கிச்சனில் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடந்துச்சு, எல்லாத்தையும் நான் விளக்கி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அவர் பார்த்தா தூங்கிக்கிட்டு இருந்தார். சரி, எழுப்ப வேண்டாம், நமக்கு பசியாக இருந்தால் முதல்ல நம்ம சாப்பிட்றலாம், அப்புறமேட்டு அவருக்கு சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நானும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு தட்டில் கொஞ்சம் போட்டு நானும் சாப்பிட்டுட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும். நீங்கள் நினைக்கலாம், என்னடா 10 முட்டையும் ஒன்றா சாப்பிட போகிறாளோ அப்படின்னு நினச்சிடலாம். அப்படிலாம் இல்லைங்க. 5 முட்டை எனக்கு, 5 முட்டை அவருக்கு. அந்த 5 முட்டையிலையும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபுல்லாக ஒயிட் மட்டும் தான் சாப்பிடுவேன். யோக்கெல்லாம் நான் க்ரோக்கு போட்டுருவேன். க்ரோ வந்து அவ்வளோ பிரியமாக சாப்பிடுங்க.